ஈரோடு மாவட்டம் கடம்பூர் குன்றி பழங்குடியின கிராமத்தில் 23.5 லட்சம் ரூபாய் மதிப்பில் நகரும் சூரிய சக்தி சிறுதானிய மதிப்பு கூட்டு மையம் திறக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் கிராமந்தோறும் புத்தாக்கம், வளர்ச்சி கடைக்கோடி மனிதரையும் சென்றடைய வேண்டும் என்ற அடிப்படையில் கடம்பூர் மலை குன்றி அடர் வன கிராமத்தில் பழங்குடியின மக்களின் சிறுதானிய உணவு பாதுகாப்பு, பெண்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் 23.5 லட்சம் ரூபாய் மதிப்பில் தலால் நகரும் சூரிய சக்தி எல் சிறுதானிய பதப்படுத்தும் மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இம்மையம் முற்றிலும் சோலார் மூலம் இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. குன்றி, உக்கணியம், குட்டையூர் மலைப்பகுதி அடர்வன கிராமத்தில் பழங்குடியினர் ராகி, திணை பிரதான உணவாக பயன்படுத்துவதால் இந்த இயந்திரம் அவர்களுக்கு உதவும். 1500க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் இதன் மூலம் பயனடைவர். ஈரோடு மாவட்டத்தில் நடப்பு பருவத்தில் கீழ்பவானி மற்றும் மேட்டூர் வலதுகரை பாசன பகுதிகளில் உள்ள விவசாயிகளின் நெல்லை கொள்முதல் செய்ய 45 இடங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக நசினூர், காஞ்சிக்கோவில், நல்லாம்பட்டி, பெத்தாம்பாளையத்தில் 2, காசிபாளையத்தில் 1, களிக்கத்தில் 2, புதுவடபாளையத்தில் 2, நாதிபாளையம், கோகுலூர் என 10 இடங்களில் நுகர்பொருள் வாணிப கழகம் மூலம் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட உள்ளது. இரண்டாம் கட்டமாக ஜனவரி 6 முதல் 27 இடங்களில், மூன்றாம் கட்டமாக ஜனவரி 20 முதல் 8 இடங்களில் கூடுதலாக நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படும். நெல் கிரேட் ஏ குறைந்தபட்ச ஆதரவு விலையாக 2389 ரூபாயும், ஊக்கத்தொகையாக 156 ரூபாயும் என குவிண்டாலுக்கு 2545 ரூபாய்க்கு பொது ரகமும், குறைந்தபட்ச ஆதார விலையாக 2369 ரூபாயும், ஊக்கத்தொகையாக 131 ரூபாயும் எனவும் குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் கொள்முதல் செய்யப்பட உள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் ஆண்டுதோறும் புலிகள் கணக்கெடுப்பு மற்றும் வனவிலங்குகள் கணக்கெடுக்கும் பணி நடைபெறுவது வழக்கம். அதன்படி அகில இந்திய புலிகள் கணக்கெடுப்பு மற்றும் வனவிலங்குகள் கணக்கெடுக்கும் பணி சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் உள்ள 10 வனச்சரகங்களிலும் 300க்கும் மேற்பட்ட வனத்துறை ஊழியர்கள் 76 குழுக்களாக பிரிந்து கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதில் 6 நாட்கள் நடைபெற்ற கணக்கெடுப்பு பணியில் முதல் 3 நாட்களுக்கு பெரிய தாவர உண்ணிகள் மற்றும் மாமிச உண்ணிகளின் தடயங்களை கணக்கெடுத்தல், அடுத்த 3 நாட்களுக்கு நேர்கோட்டு பாதையில் தாவர உண்ணிகள் அதாவது குழம்பின வனவிலங்குகள் கணக்கெடுப்பு பணியும் நடைபெற்றது. கணக்கெடுப்பு பணிக்கென ரேஞ்ச் ஃபைண்டர், காம்பஸ், செல்போன் செயலி மூலம் அதிநவீன முறையில் கணக்கெடுப்பு பணி நடைபெற்றது. கணக்கெடுப்பு பணி நிறைவடைந்த பின் வனவிலங்குகளின் எண்ணிக்கை குறித்து விவரங்கள் உயர் அதிகாரிகளுக்கு சமர்ப்பிக்கப்படும் என வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அருகே உள்ள எலத்தூர் குளத்தில் பறவைகள் கணக்கெடுக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். சமீபத்தில் பாரம்பரிய பள்ளியூர் தலமாக அறிவிக்கப்பட்ட எலத்தூர் ஏரியில் நடந்த கணக்கெடுப்பில் 127 வகையான பறவைகள் வாழ்வதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் 34 வகையான பறவைகள் வெளிநாட்டிலிருந்து வலசை வந்துள்ளது. குறிப்பாக குளிர்காலத்தில் உணவுக்காக மத்திய ஆசிய பகுதிகளிலிருந்து ஊசிவால் வாத்து, தட்டை வாயன், கிழுவை, வெண்புருவ வாத்து, மான்கொத்தி, பச்சை களி, விசிறிவால் உள்ளான், சோற்று பூனை பருந்து, மஞ்சள் வாலாட்டி, மீசை ஆலா, சூறை குருவி உள்ளிட்ட பல்வேறு பறவைகள் இந்த ஆய்வில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பசுமை பரப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பை அதிகரிக்கும் நோக்கத்துடன் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை சார்பில் 3,17,500 மரக்கன்றுகள் நடவு செய்ய இலக்கு நிர்ணயித்து 25 இடங்களில் மரக்கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டது. இவை புறம்போக்கு நிலங்கள், குளக்கரை, சாலை ஓரங்களில் நடப்பட்டது. அடுத்த 3 மாதங்களில் 1.25 லட்சம் மரக்கன்றுகள் நடவு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள், பொதுமக்கள், கல்வி நிறுவனத்தினர் மூலம் மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டு வருகின்றது.